நவ கிரகங்களை அறிவோம். ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது திருமணம் லேட் ஆவதற்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா அமைப்பு எப்படி இருக்கும், அதான் இந்த பதிவில் காணப்போகிறோம். 30 வயது ஆகிறது, 32 ஆகிறது, 35 ஆகிறது, வயது கூடிக்கொண்டே போகிறது. திருமணம் நடக்க மாட்டேங்குது. எங்கே போய் வரன் பார்த்தாலும் வரன் செட் ஆக மாட்டேங்குது. அல்லது அவங்க நம்ம வீட்டுக்கு பார்க்க வந்தாலும் இடம் பிடிக்கலன்னு போயிடுறாங்க. நாம் வரன் பார்க்க அங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா வரன் பிடிக்கல அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள். திருமணத்திற்கு வரன் பார்க்கும்போது இரு குடும்பங்களுக்கும் பிடிச்சிக்கிட்டா தான் நிச்சயம் பண்ண முடியும், திருமணம் செய்து கொள்ள முடியும். இந்த இரு குடும்பங்களுக்கும் ஒருத்தருக்கு பிடிக்கலனா கூட திருமணம் நின்று விடும், திருமணம் வரை செல்லாது. இதுக்கெல்லாம் ஜாதகத்தில் கிரக அமைப்புகளே காரணம். கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் தான் காலகாலத்தில் திருமணம் நடக்கும். கை நிறையா பணம் சம்பாதிக்க முடியும். நல்லா செல்வாக்காக இந்த பூமியில் வசதி வாய்ப்பாக வாழ முடியும். அதுக்கு ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்பு திருமணத்தை லேட்டு பண்ணுது, திருமணத்தை தாமதப்படுத்துது அப்படிங்கிறத இந்த பதிவில் விரிவாக காணப்போகிறோம். திருமணம் ஆக மாட்டேங்குது, வயதாகி கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும். நீங்கள் வெறப்பா நான் இப்படி தான் இருப்பேன், நான் எதிர்பார்த்த மாதிரியே நினச்ச மாதிரியே வரன் வேண்டும் அப்படின்னு வெறப்பாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்காது. அப்புறம் காலம் கடந்து 40, 45, 50 ஆகி வயசாகி முக அழகு வசீகரம் போச்சு அப்படின்னு வேதனைப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் இந்த கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தாழ்ந்து தான் போகணும். நீங்கள் மேலே ஏறிலாம் போக முடியாது. ஆண்களுக்கு கலத்தரக்காரகன் சுக்கிர பகவான். ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நேசமாக, வக்கரமாக, அஸ்தமனமாக இருந்தார் என்றால் கண்டிப்பாக திருமணம் தாமதப்படும். சுக்கிரன் வக்கரமாக, நேசமாக, அஸ்தமனமாக இருந்தார் என்றால் நீங்கள் வெறப்பாலாம் இருக்க முடியாது. நீங்கள் தாழ்ந்து தான் போகணும். வரன் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, இதில் சொத்த, அதில் சொத்த அப்படிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் தாமதப்படும். ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு அடுத்த கட்டத்தில் ராகு இருந்தாலும் ஆண்களுக்கு திருமணம் தாமதப்படும். பெண்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் கலத்தரக்காரகன். பெண்களுக்கு செவ்வாய் கலத்தரக்காரகன். ஜாதகத்தில் செவ்வாய் நேசமாகவோ, அஸ்தமனமாகவோ, வக்கரமாகவோ இருந்தார் என்றால், செவ்வாய்க்கு அடுத்த கட்டத்தில் ராகு இருந்தால் திருமணம் தாமதப்படும். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வெறப்பாக நிற்கக்கூடாது. தனக்கு வர வேண்டிய வரன் அதிகமாக படிச்சிருக்கணும், லட்சமாக பணம் சம்பாதிக்கணும், மாடி வீடு கட்டிருக்கணும், 10 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பெருசாக ஆசைப்படக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டிருந்தால் பெண்கள் எத்தனை டிகிரி படித்து இருந்தாலும் நீங்கள் பல லட்சம் சம்பளம் வாங்கினாலும் உங்களுக்கு வரக்கூடிய வரன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வராது. ஜாதகத்தில் ஒளி கிரகங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அப்படின்னா சூரியன். சூரியன் தான் ஒளியை கொடுக்கிறார். சூரியனுடைய ஒளியை வாங்கி சந்திர பகவான் இரவில் பிரதிபலிக்கிறார். முதல் ஒளி கிரகங்கள் சூரியன், சந்திரன். ஜாதகத்தில் சந்திர பகவான் லக்கணத்திற்கு 2, 4, 12ஆம் வீட்டில் இருந்தால், இது ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு 100% திருமணம் லேட்டு. இவங்க எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி வரன் அமையாது. லக்கணத்திற்கு 2, 4, 12ஆம் வீட்டில் சந்திரன் என்றால் நீங்கள் எதிரே பார்க்கக்கூடாது. வரன் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். இதில் சொத்த, அதில் சொத்த, படிக்கல, வசதி இல்லை, கொள்ளையாக இருக்குது, உயரமாக இருக்குது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ண முடியாது.
2, 4, 12ஆம் வீட்டில் சந்திரன் நின்றால் 100% திருமணம் லேட்டு. ஜாதகத்தில் சந்திர பகவான் 5, 8, 9ஆம் வீட்டில் நின்றால் 50% திருமணம் லேட்டு. இவங்க லக்கணத்திற்கு 5, 8, 9ஆம் வீட்டில் சந்திரன் நிற்கக்கூடியவர்கள். இவங்க பிடிவாதமாகவே நினச்ச மாதிரி தான் வரன் வேண்டும் அப்படின்னு ஒரே வைராக்கியத்தில் இருக்கக்கூடியவர்கள். லக்கணத்திற்கு 5, 8, 9ஆம் வீட்டில் சந்திரன் நிற்கக்கூடியவர்கள். அந்த பிடிவாதம் வைராக்கியத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஜாதகத்தில் சூரிய பகவான் மறையாமல் இருக்க வேண்டும். முதல் ஒளி பொருந்திய கிரகம் சூரியன் லக்கணத்திற்கு 3, 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் இருக்க வேண்டும். சூரியன் மறைந்து விட்டார் என்றால் சனியோடு ராகுவோடு சூரியன் சேர்ந்து கெட்டுவிட்டார் என்றால் ஜாதகனுக்கு திருமண வாழ்க்கை தாமதப்படும். எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி வரன் போய் பார்க்க முடியாது. எங்கே போனாலும் ஒரு தடை தாமதம். அப்பா கூட வந்தார் அப்படின்னா அப்பா ஏதோ ஒன்று சொல்லி கெடுத்து விட்ருவார். அப்பாவுடைய நண்பர்கள் வந்தாங்கன்னா கல்யாணம் நடக்கிறதையே தாமதப்படுத்திடும். சூரியன் ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் ஜாதகனுக்கு திருமணம் லேட் ஆகும். இந்த கிரக அமைப்புலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்துங்க. இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எதிரெலாம் பார்க்கக்கூடாது. படிச்சிருக்கணும், சம்பளம் வாங்கணும், காடு இருக்கணும், சொந்த வீடு 3 அடுக்கு மாடி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்வது கடினம். திருமண வயதில் வரக்கூடாத திசைகள். திருமண வயதில் ராகு திசை வந்துச்சுன்னா குடும்பத்துக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு ஜாதகன் காதலித்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்க்கையை தானே கெடுத்து கொள்வாங்க. திருமண வயதில் ராகு திசை வந்துச்சுன்னா காதல் விவகாரங்களில் இவங்க வாழ்க்கையை இவங்களே கெடுத்துக்குவாங்க. அதனால் ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களுடைய அறிவுரைப்படி நடந்து கொள்ள வேண்டும். திருமண வயதில் கேது திசை வந்தால் கண்டிப்பாக திருமணம் தாமதப்படும். திருமண வயதில் லக்கணத்திற்கு 8ஆம் அதிபதி திசை நடந்தால் 8ஆம் அதிபதி திசை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரன் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க வீட்டில் வாங்கன்னு கூட கொடுக்க மாட்டாங்க. ஏதோ யாரோ வந்திருக்கிறாங்க அப்படின்னு கடமைக்கு வரவேற்பாங்க, கடமைக்கு தண்ணி கொடுப்பாங்க, கடமைக்கு டீ காஃபி குடிச்சிட்டு வந்துட வேண்டியதான். திருமண வயதில் 8ஆம் அதிபதி திசை நடந்தால் அசிங்கம் அவமானம். இடம் பிடிக்கலம்பாங்க, தூரமாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்படி பல குறைகள். சம்பளம் இல்லை, அழகா இல்லை, இப்படி எத்தனையோ குறைகள் சொல்லி 8ஆம் அதிபதி திசை நடக்கும்போது அந்த ஜாதகன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த வரனிடமோ வரன் வீட்டுக்காரர்களிடமோ அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி விடும். திருமண வயதில் வரன் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. தன்னுடைய குடும்பம் இருக்கின்ற இருப்பிடம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஒரு நல்லவர்களாக இருந்தாங்கன்னா நல்ல விதமாக சொல்லுவாங்க. பகை போட்டி விரோதம் பொறாமைக்காரர்கள் வீட்டை சுற்றி இருந்தாங்கன்னா கெட்ட விதமாக சொல்லி கல்யாணத்தையே தடுத்து நிறுத்தி விடுவாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு இருக்கும் இருப்பிடமும் முழுமையான காரணங்களை சுட்டி காட்டுகிறது. எத்தனை ஏக்கர் காடு இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் வசதி வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வரன் பார்க்க வரும்போது பக்கத்தில் இருப்பவர்கள் ஒன்றுக்கு ரெண்டாக பொல்லாத தப்பு தவறான சொன்னாங்கன்னா அந்த வரன் செட் ஆகாது. திருமண வயதில் 6ஆம் இடத்து அதிபதி திசை வரக்கூடாது. 6ஆம் இடத்து அதிபதி திசை வந்துச்சுன்னா குடும்பத்தில் யாரும் ஒற்றுமையாக வரமாட்டாங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பங்காளிகள் உறவுகளிடம் சண்டை சச்சரவு ஏற்படுத்திடும். அதனால் திருமண வயதில் ராகு திசையோ 8ஆம் இடத்து திசையோ
6ஆம் இடத்து திசையோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் வந்து லேட் ஆகும். இப்போ இப்படிலாம் வருது அப்படின்னா திருமண வயதில் உள்ளவர்கள் வயது ஆகிட்டே போகுது, கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வரன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. 20 பவுன் போட்டால் தான் கல்யாணம் பண்ணுவேன், வண்டி வாங்கினா தான் கல்யாணம் பண்ணுவேன், 2 லட்சம் சம்பளம் வாங்கினா தான் கல்யாணம் பண்ணுவேன், அரசு வேலை கிடைச்சா தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா 35, 40, 45ன்னு வயது போயிட்டே இருக்கும். திருமணம் செய்வது கடினம், திருமணம் லேட் ஆகிட்டு தான் போவோம். இதை வந்து இளைஞர்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியான வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காம உங்கள் தலைவிதி இதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து திருமணத்திற்கு சம்மதித்தால் மட்டும்தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.